நண்பா. இந்த வீடியோல நான் எத பத்தி ஷேர் பண்ண போறோம் அப்படின்னா நாளைக்கு சூர்யா சார் நடிச்ச ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. மலேசியா ஃபுல்லா எல்லா வேர்ல்ட் வைட் ஃபுல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆஃப் கோர்ஸ் சூர்யா சார் நடிச்சா கண்டிப்பா தியேட்டருக்கு போய் ஆகணும். அதுல நோ டவுட். ரெண்டாவது அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் படம். இந்த டேக்லைன் இருந்தாலே போதும், கண்டிப்பா நம்ம ஏன் தியேட்டர்ல போயிட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த வீடியோல எதை பத்தி ஷேர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த படத்துல எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணிருக்கோம். அடுத்த நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டார் படம் வருது அப்படின்னா அதை பத்தின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ. எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மலேசியன் தமிழ் படம் சுட்டா தலனுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 15 படம் ரிலீஸ் பண்ண பிளான் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு கூட கம்பேர் பண்ண இன்னைக்கு கூட நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படி பாத்தீங்கன்னா இன்னையோட 15 நாள் தான் இருக்கு அந்த படத்துக்கு நம்ம வீக்னஸ் பண்றதுக்கு தியேட்டர்ல. மறக்காம போயிட்டு கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு தனிஷ் பிரபுனா. அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அக்ரேனி எடுத்திருக்காரு, படமும் எடுத்திருக்காரு. படம் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் பாருங்க. உண்மையா சூப்பரான படம். நான் ஆல்ரெடி பார்த்தேன். அக்ரேனியே பாத்தீங்கன்னா நான் தியேட்டர்ல பார்த்தேன். உண்மையாவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுட்டா தலனுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், செகண்ட் சிங்கிளா இருக்கட்டும், தியேட்டர்கள் ட்ரெயிலா இருக்கட்டும், டீசர் ட்ரெயிலா இருக்கட்டும், அவங்க ரிலீஸ் பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் கொடுத்துச்சு. அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோ போகலாம். ரெட்ரோ படத்துல நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம். தாராளமா பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு போயிட்டு கண்டிப்பா ட்ரெயிலர் போய் பார்க்கலாம். மினிமம் கேரண்டியான ஒரு படம் தான் கொடுப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். சும்மா ஒரு ஸ்டாரை வச்சு சும்மா படம்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு மினிமம் கேரண்டி கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் படாச்சும் கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கார்த்திக் சுப்ராஜ். அப்படிப்பட்ட ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சூர்யா சார் வச்சு ஒரு கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு. ஆக்சுவலி இந்த கேங்ஸ்டர் படம் கூட கிடையாது. நான் ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் பரத் வச்சனங்களோட இன்டர்வியூ சொல்லி இது ஆக்சுவலி கேங்ஸ்டர் படமே கிடையாது. நான் ஒரு லவ் ஸ்டோரிக்காக தான் ஃபுல்லா பண்ணிருக்கேன். அந்த லவ் ஸ்டோரிக்குல ஒரு ஆக்ஷன் கலந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதை பாக்குறப்போ ஓகே சம்திங் குக் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட படம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜான்ரா நீங்க அடக்க முடியாது. நிறைய ஜான்ரா நீங்க பண்ணலாம். அப்படிப்பட்ட படம் தான் எனக்கு தெரிஞ்ச ரெட்ரோவா இருக்கும். இது மாதிரி ஜிகன் டப்ளெக்ஸா இருக்கட்டும், மெர்க்யூரியா இருக்கட்டும், பீஸாவா இருக்கும், நிறைய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஜான்ரா இருக்கு. இது பேய் படம், இது ஆக்ஷன் படம்ன்ற மாதிரி ஒரு ஜான்ரா நீங்க ஃபுல்லா அடக்க முடியாது. அதுக்குள்ள நிறைய ஜான்ரா எக்கச்சக்கமான ஜான்ரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெட்ரோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மோட்ல இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆக்ஷனாவும் நீங்க ஜான்ராவும் எடுத்துக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரியாவும் ஜான்ராவும் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜான்ரா ஒன்னா சேர்க்கறது நம்ம மாஸ்டர் மைண்ட் கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்லலாம். அவரு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாதான் இருக்கும். அது டவுட்டே வேண்டாம். இது எனக்கு என்ன ஒரு பயமா இருக்கு அப்படின்ட்டு நான் இந்த ட்விட்டர்ல நிறைய இந்த ரூமர்ஸ் என்ன ஒரு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு. ஆக்சுவலி இந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப படம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பாஸ்ட்டுக்கு வரும், அப்புறம் பிரசன்ட் வரும், ஒன்னு பாஸ்ட்டுக்கு வரும், ஒரு பிரசன்ட் வரும். மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் கட் பண்ணிருப்பாங்க. ஃபுல்லா பாஸ்டா போயிட்டு அப்புறம் பிரசன்ட் போக மாட்டாங்க, இல்லைன்னா பிரசென்டா போயிட்டு ஃபுல்லா பாஸ்டா போயிட்டு மறுபடியும் பிரசென்டா போக மாட்டாங்க. அந்த மாதிரி கட்டா இருக்கு. அது லீனியர் ஸ்கிரீன் பிளே. பட் இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. ஒரு கொஞ்ச நேரம் பாஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் பிரசென்டா போகும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு அந்த இதுக்கு போகும், மறுபடியும் பிரசென்ட் போகும். அந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்விட்டர்ல நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அது ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லிட்ட மாதிரி நான் 90s சம்பந்தப்பட்ட 90s பேட்டர்ன் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 90s அந்த மாதிரி. ஏன்னா இந்த படமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90s வைப் தான் கொடுக்குது பாத்தீங்களா. அப்படிப்பட்ட படம் ஒரு 90s அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 90s டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஃபுல்லா லீனியர் ஸ்கிரீன் பிளே தான் வச்சு பண்ணிருந்தாங்க. இவர் மேபி 90s பேட்டர்ல வச்சு ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலாம். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு பெருசா ட்ரை பண்ண மாட்டாரு. ஃபுல்லா இறங்கி லீனியர் ஸ்கிரீன் பிளே தான் செஞ்சிருப்பாரு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரேசியா இருக்கும். பட் இது நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேனால எனக்கு கொஞ்சம் ஒரு பயமா இருக்கு. ஏன்னா இந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேவை ப்ராப்பரா எங்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்னு இந்த படத்தோட ஃபிலிம் எடிட்டர் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் முடியும். அவங்க கரெக்டா ப்ராப்பரா எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்ன மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் கண்டிப்பா எங்கேஜிங்கா கொண்டு போகும். அதுதான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. படத்தை பார்த்தா தான் தெரியும். இது நான் ரிமோஸா வச்சு தோறேன்னு தவிர படத்தை பார்த்தா தான் தெரியும். அதுதான் கொஞ்சம் எனக்கு ஒரு பயமாவே இருக்குது. பட் மற்றபடி கார்த்திக் சுப்ராஜ் படம் கண்டிப்பா அது சாக்க போடும்போது அது டவுட்டே வேணாம். சூர்யா சார் அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கங்குவாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காரு அந்த படத்துல. நம்ம கொஞ்சம் நஞ்சம் சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கு. பட் அந்த படத்துல போட்டது ஒரு மிகப்பெரிய தப்பா போச்சு. அது நம்ம இப்போதைக்கு அந்த படத்துக்கு போக வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா சார் பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியில ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு படம் பண்றாரு. கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் தேவை. ஏன்னா ஒரு காலத்துல
ஒரு பீக் கமர்ஷியல் ஹீரோ வந்து இருந்த மனுஷன். நான் வந்துட்டு வேல் பார்த்துருக்கேன், ஆறு பார்த்துருக்கேன், அயன் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய சிங்கம் பார்த்துருக்கேன். சிங்கம் 2 எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் தேயே பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு நான் வேல் படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வேல் படத்துல வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்க டிவியில போட்டா கூட வந்துட்டு 10 தடவை கூட பார்ப்பேன். 1000 தடவை பார்த்துட்டு 2 தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூர்யா சார் படம் வந்துட்டு நான் வேல் படம் தான் சொல்லுவேன். ஸோ நிறைய தடவை பார்த்துட்டேங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ அது வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு மேபி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்னு நம்புறேன். ஸோ சூர்யா சார் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம். அந்த மனுஷன் வந்து கண்ணாலே நடிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ அவரை டவுட்டே வேண்டாம். அவரை தூக்கி அவர் இருந்தாலே படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அவர் கண்ணாலே நடிக்கக்கூடிய ஒரு ஆளு. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அது டவுட் எமோஷன் திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அழகா அந்த ஒரு நடிப்பு நாயகன்னா அது சூர்யா சார் மட்டும்தான். ஸோ அது வேற ஆளும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு நடக்கன்னா வந்துட்டு அந்த சூர்யா சார் தான். ஸோ அது டவுட்டே வேண்டாம். ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சூர்யா சாருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சார்ட் பஸ்ட் ஆல்பம் கொடுத்திருந்தோம். சந்தோஷ் நாராயணன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணாடி மூவி ரிலீஸ் பண்ணாரு, அப்புறம் கனிமா ரிலீஸ் பண்ணாரு, அப்புறம் வந்துட்டு த ஒன் ரிலீஸ் பண்ணாரு, ரெவல்யூஷன் சாங் ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லா வந்து ஒரு நிறைய அந்த சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு யோசிச்சேன், இப்போதான் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்துட்டு நிறைய படத்துல நீங்க மிஸ் பண்றீங்க. ஏன்னா இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெல் டிசர்வ்டான ஒரு ஆளு. ஸோ கல்கியில பண்ணாரு, அது வேற மாதிரி ஒரு படம். ஸோ கபாலிலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மனுஷன் வந்து இறங்கி கிரவுண்டட்டா செஞ்சிருப்பாரு. ஸோ அது வந்து வேற மாதிரி ஒரு 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 படமா வந்து ஒரு ஃபிளேவரா வந்துருச்சு அந்த ஒரு சாங்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் கதைக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் கலந்த ஒரு ஆக்ஷன் படத்தை இந்த ஒரு பேக்ட்ராப் கலந்த வந்து ஒரு படத்துல இது வந்து சனாவை தவிர வேற யாரும் போட்டதும் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜோக்ஸா வந்து அமைஞ்சிருக்காது. இது இவரை போட்டது மட்டும் தான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ரைட் சாய்ஸ் வந்து நம்ம கார்த்தி சுப்ராஜ் வந்து பீக் பண்ணிருக்கான்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு மியூசிக் கம்போஸ் வந்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு சனா தவிர நீங்க வேற யாராச்சும் போட்டுருங்க அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் பிசு தட்டுன மாதிரி ஒன்று வந்திருக்கும். பட் இதுல பார்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா சனா வந்து தெருக்கி விட்டுருக்காரு. ஸோ சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் வந்து சார்ட் பஸ்டர் தான். நீங்க சும்மா ஐஜி லிரிக்ஸ் பட்டு போனாலே வந்து கனிமா சாங் தான் போயிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து அதுதான் வந்து ரியல் ஹிட், ரியல் வந்து ரீல்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த ரீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப சில பாட்டுகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரீல்ஸ்ல போறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸை பாக்குறப்போ என்னடாதுன்ற மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கனிமா சாங் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பாட்டு வீடியோ சாங்க்கும் செம்மையா இருந்துச்சு. ரீல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ற பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல ஆடுறவங்க இருக்கட்டும், இந்த டான்ஸ் பண்றவங்க இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஒரு மெகா பிளாக் பஸ் ஹிட்னே சொல்லலாம் அந்த ஒரு பாட்டு. ஸோ அதுவா இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த ஒன் அந்த எலிவேஷன் சாங் பாத்தீங்கன்னா வந்து வேற மாதிரி. நான் உண்மையே சொல்றேன், சும்மா நீங்க ஹெட்செட்ல போட்டுட்டு சும்மா நார்மலான ஒரு பாட்டை அந்த பாட்டை நீங்க கேளுங்க. கேட்டுட்ட பிறகு யாராச்சும் இந்த மாதிரி சனா ஃபேன் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த பாட்டு நீங்க வந்து ஃபேனா மாறிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு தான் நம்ம கொடுத்திருந்த சந்தோஷ் நாராயணன். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து செம்மையா வந்து ஒர்க் பண்ணிப்பாரு. அதை விட்டே வேண்டாம். ஏன்னா பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து சந்தோஷ் நாராயண். ஸோ அதான் நண்பா. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 60 to 70% சொல்லலாம். ஸோ கரெக்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. அப்படியே வந்துட்டு இந்த படம் வந்து சக்க போடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கேன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு புக்கிங். ஸோ இதுலயும் வந்து கரெக்டா போகும் நம்புறேன். ஸோ அவ்வளவுதான் நண்பா.